ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். உயிரின் முதல் வடிவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக இந்த வடிவம் கண்ணுக்கு தெரியாதது. உயிரிலிருந்து ஒரு வகையான ஆற்றல் வெளிப்பட்டு தன்னை சுற்றி வலையை போல பின்னுது. இந்த ஆற்றல் வடிவமே உடலாக மாறுறதுக்கு உதவி பண்ணுது. இப்படி வடிவம் வெளிப்படுறதுக்கு உயிரில் இருக்கிற சிவசக்தி தன்மைகளே காரணம். அதனால் ஞானிகள் சிவசக்தியை குறியீடாக கொண்டு இவற்றை வழிபட்டு வந்திருக்காங்க. இதை ஒரு சடங்காகவும் பின்பற்றி வந்திருக்காங்க. சிவசக்தி சடங்குகளை இன்னைக்கு நம்ம மேற்கொண்டு வந்தாலும் அதற்கு உண்மையான காரணம் இதுதான் அப்படின்றது அறியறதில்லை. சிவசக்தின்றது உயிரில் அடிப்படையாக மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்திற்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. எனவே சிவசக்தி என்பது எங்கும் நிறைந்திருப்பவை அப்படின்ற அடிப்படை உண்மையை நம்ம உணரணும். சிவம் சக்தி அப்படின்ற ரெண்டு ஆற்றல்களையும் ஞானிகள் முக்கோண வடிவமாக தான் குறிப்பிடுறாங்க. இத்தகைய முக்கோணமே ஆன்மீக சாஸ்திரங்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். முக்கோணத்தில் இருக்கிற 3 பக்கங்கள் உயிரின் செயல்படும் தன்மையையும் தனிப்பட்ட இயக்கத்தையும் உணர்த்துகின்றன. சிவனும் சக்தியும் இயங்க உருவம் உண்டாகும் இடமே ஆதாரம் அல்லது மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்குதான் உயிரானது உருவாக வடிவெடுக்கும் முதல் செயல் நடைபெறுகிறது. இந்த பகுதியே பிராண உடல் உண்டாவதற்கும் ஆதாரமாக இருக்குது. சிவம் அப்படின்றது மேல் நோக்கிய முக்கோண குறியீடு ஆகும். சக்தின்றது கீழ்நோக்கிய முக்கோண குறியீடு ஆகும். மேல் நோக்கிய முக்கோணம் சிவத்தையும் கீழ்நோக்கிய முக்கோணம் சக்தியையும் உணர்த்துவதோடு நில்லாமல் 2 முக்கோணங்களும் மந்திரம், எந்திரம், தந்திரம் அப்படின்ற சாஸ்திரங்களை கையாளுவதற்கு அடிப்படையாக அமைந்து உதவுகிறது. சக்தி முக்கோணம் தரையில் படுத்திருப்பது மாதிரி கிடைமட்டமாக காணப்படும். சிவன் முக்கோணம் தரைக்கு மேலே எழும்பி நிற்பது போல காணப்படும். இவை இரண்டும் இணைந்த நிலையில் உருவாகும் வடிவமே உயிரின் முதல் வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய உயிரின் முதல் வடிவத்தையே சுயம்பு அப்படின்னும் லிங்கம் அப்படின்னும் ஞானிகள் அழைக்கிறாங்க. சுயம்புன்னா தானாக உருவாவதுன்னு அர்த்தம். அதாவது வடிவமற்றதன் முதல் வடிவத்திற்கு லிங்கம் அப்படின்னு பெயர். சிவம் ஆற்றல் ஆண் தன்மை கொண்டதாகவும் சக்தி ஆற்றல் பெண் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. இவை இரண்டும் இணைஞ்சு புதிதாக 5 கோணங்களை உடைய புதிய வடிவத்தையும் 5 விதமான பாதைகளை உருவாக்கும். இந்த பாதைகளை உயிராற்றல் செயல்பட உதவும். இந்த 5 கோண வடிவம்தான் உடலின் உறுப்புகள் உருவாக அடிப்படை காரணமாக அமைகின்றன. மேலும் பிரபஞ்ச ஆற்றல்களை இழுத்து கொண்டு வந்து உடலானது வடிவம் பெறவும் காரணமாகின்றன. இங்கே இன்னொரு முக்கியமான கருத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். 5 கோண வடிவம் பிரபஞ்ச ஆற்றலை இழுப்பதை போலவே நாம் பத்மாசனத்தில் அமரும்போது உடலில் 2 முக்கோணங்களும் செயல்பட்டு நமக்கு பிரபஞ்ச ஆற்றலை பெற்று தருகிறது. எனவே தான் மற்ற யோகாசனங்களை விடவும் பத்மாசனம் சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியமான ஆசனமாகவும் கருதப்படுது. ஞானிகள் எல்லோருமே பத்மாசனத்தையே அமர்ந்து வந்திருக்காங்க. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உயிரின் சிவசக்தி ஆற்றலால் தோன்றிய இந்த 5 கோணங்களும் பிரபஞ்சத்தில் காணப்படுற பஞ்சபூத ஆற்றல்கள் எனப்படும் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ளும். இப்படி உயிரானது பஞ்சபூத ஆற்றல்களை பயன்படுத்தி உடலை உருவாக்குகிறது என்றால் உண்மையில் உயிர் என்பது முதலில் எந்த ஆற்றலை பயன்படுத்தி கொண்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். உயிர் என்பது வடிவமாக வெளிப்படாத நிலையில் அமிர்த பித்து என்னும் சுருங்கிய நிலையில் அது காணப்படும் போது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். எப்படி மனிதன் இறக்கும்போது அவனுடைய உடல் குளிர்ச்சியாக காணப்படுதோ அதே மாதிரி தான் இதுவும். உயிர் இல்லாத உடம்பு குளிர்வதைப் போலவே சுருங்கிய நிலையில் உயிரும் குளிர்ந்து காணப்படும். ஆனாலும் அதன் உள்பகுதி வெப்பமுடையதாகத்தான் இருக்கும். இது ஆன்மீகத்தில் குறியீடாகவும் குறிப்பிடுறது உண்டு. இந்த அமிர்த பித்து ஒரு புள்ளி வடிவமாகவும் அதற்கு கீழே பிறை நிலா வடிவில் வளைந்த கோடு போன்றும் காணப்படும். இந்த பிறை நிலா வடிவென்றது அமிர்த பித்துவின் பெண் தன்மையை குறிக்கும்.
பிரயாண ஆற்றல் பகுதி அடித்தளமாக அமைய அதன் மீது உயிரின் முதல் வடிவமான முக்கோண வடிவங்கள் உருவாகும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி கிடைமட்டமாக ஒன்றும் மேல் நோக்கி ஒன்றுமா இணைந்து காணப்படும். இதைத்தான் உயிரினுடைய சுயம்பு அல்லது முதல் வடிவம் அப்படின்னு குறிப்பிட்டோம். இதில் மேல் நோக்கிய முக்கோணமான சிவன் உடலின் மையப்பகுதியில் ஒளிர்ந்தபடி காணப்படும். இப்படி ஒளிர்வதையே ஆத்ம ஜோதி தரிசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதயத்துக்கு பக்கத்தில் கட்டை விரல் அளவில் இந்த முக்கோணம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். உடல் ஆண் குறிக்கும் குதத்திற்கும் இடைப்பகுதியில் 4 அங்குல அளவு வெளியே அமைந்திருப்பதே மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. உடலின் வாசலாகும் இது. இங்கு தான் சக்தி முக்கோணம் நிலை கொண்டிருக்கு. உயிர் பிரியும் சமயத்தில் மூலாதாரம் 4 பகுதிகள் கொண்டதாக கண்டு ஒளி வீசி மேலேறி சென்று சிவன் முக்கோணத்துடன் இணைவதாக ஞானிகள் குறிப்பிடுறாங்க. உடலின் உள்ளே இருந்து ஒளி வீசி உயிர் செயல்படுவதற்கும் உயிரில் உள்ள சிவசக்தி தன்மையே அடிப்படை காரணமாகும். இதுவே உடலுக்கும் பிராண உடலுக்கும் உயிருக்கும் இணைப்பாக இருப்பதாகும். உயிரானது உடலை விட்டு வெளியேறும்போது உயிர் ஆற்றலை விலக தயாராவதற்கு முன்னதாக மூலாதாரத்தில் காணப்படுற சக்தி தன்மை சிவத்தன்மையால் ஈர்க்கப்படும். இதுவே உயிர் பிரிவதன் முதல் படியாகும். மூலாதாரத்தில் காணப்படும் சக்தி முக்கோணம் மேலேறி செல்வதற்கான ஆற்றலை நம் சுவாசம் வழங்கும். அந்த வேளையில் தான் உள்மூச்சு குறைவாகவும் வெளிமூச்சு அதிகமாகவும் மாறும். இப்படி சுவாசம் மாறுபட்டு நடைபெறும் போது சக்தியின் ஆற்றல் அதிகரித்து மூலாதாரம் உடலை பயன்படுத்தாமல் சுவாசிக்கும். இதன் காரணமாக உடலில் இருக்கிற 21 நாடிகளின் தொடர்பும் சிறிது சிறிதாக துண்டிக்கப்படும். உயிர் உடலாக மாறுறதுக்கு முதல்ல போடப்படும் ஆற்றல் பாதைகளின் வடிவமே மேல் நோக்கிய முக்கோணமாகவும் கீழ் நோக்கிய முக்கோணமாகவும் குறிப்பிடப்படுறதாகும். சப்த ரூபத்திலிருந்து உருவாகும் பிராண உடலும் ஒளி ரூபத்திலிருந்து உருவாகும் ஜோதி உடலும் மனோமயத்திலிருந்து உருவாகும் உடலும் முக்கோணத்தின் 3 பகுதிகளாகும். சிவம் மேல்புறம் நகர்வதற்கும் சக்தி கீழ்ப்புறம் நகர்வதற்கும் ஜோதிமயத்தின் தன்மையே காரணம் அப்படின்னு சொல்லணும். சிவம் இடதுபுறமாக நகர்வதற்கும் சக்தி வலதுபுறமாக நகர்வதற்கும் சப்த ரூபத்தின் தன்மையே காரணம்னு சொல்லலாம். சிவ முக்கோணமும் சக்தி முக்கோணமும் இந்த இடத்துல காணப்படுறதுக்கு மனோமய ரூபமே காரணம். சில ஆற்றலானது மையத்தில் இருந்து கொண்டே இடதுபுறத்தில் 7 மடங்கு துடிப்போது விரிவடையும். ஆனால் சில ஆற்றலை விடவும் குறைவான துடிப்போது இது காணப்படும். இந்த முதல் அசைவின் மூலமாக சிவம் இருக்கும் பகுதியின் வடிவம் கண்ணுக்கு புலப்படுவதாகவும் சக்தி இருக்கும் பகுதி கண்ணுக்கு புலப்படாமலும் சேர்ந்தே உருவாகும். வடிவத்தோடு உயிர் உருவாகும் போது அந்த வடிவத்திற்கு எல்லா வகையிலும் வடிவமற்ற சக்தி உதவுகிறது என்பதுதான் உண்மை. சக்தி உடல் கண்ணுக்கு புலப்படாத நிழல் சரீரமாக அல்லது அரூபமாக காணப்படும். எனவே உயிர் தனது இயல்பை அடையும் போது அதில் சிவம் சக்தி 2ம் கலந்து இருப்பதால் லிங்க வடிவம் மட்டுமே காணப்படும். நிழல் வடிவம் கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் உடலுக்கு ஏதாவது பாதிப்போ அல்லது பெரிய விபத்தோ உண்டாகும் போது உடல் பாதிக்கப்படும் போது உண்மையான உயிரின் நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நிழல் சரீரமான சக்தி உடலுக்கு பாதிப்பு என்றால் மட்டுமே உயிரின் நிலை பாதிக்கப்படும். இதனால தான் விபத்து போன்றவற்றில் உடல் அழிந்தாலும் உயிர் அதை விட்டு பாதிப்பு இல்லாமல் நீங்கிறது காரணம். நம்முடைய உடலுக்கு நம் உடலோடு காணப்படும் சக்தி உடல் பல நன்மைகளை செய்யுதுன்னு சொல்லலாம். சில தீமைகளுக்கும் காரணமாக அமையுது. நம் உடலை சுற்றி ஆயிரக்கணக்கான ஆற்றல்கள் இருந்தாலும் அவைகளை தடுத்து நம்ம உடலுக்கு தேவைப்படும் ஆற்றல்களை மட்டுமே அனுமதிப்பது சக்தி உடலாகும். தீயாவிகள் நமக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு இந்த சக்தி உடலே காரணமாக அமையுது. ஒருவரது உடலில் தீயாவிகள் புகுந்து விட்டால் அவற்றின் பாதிப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தீயாவிகள் இருப்பதையும் அவை எவ்விதம் செயல்படுகிறது என்பதையும் உடலால் அறிய முடியாது. ஏன்னா சில தீயாவிகள் சக்தி உடலை பற்றி கொண்டிருக்கும்.
சக்தி உடல் கண்ணுக்கு புலப்படாதது போல ஆவி உருவங்களும் கண்ணுக்கு புலப்படாமல் போகும். இப்படிப்பட்ட சக்தி உடல் எனப்படும் சாயா ரூபம் பெரிய உடலைப் போல் இல்லாமல் சிறியதாய் சுருங்கிய வடிவம் கொண்டதாக காணப்படும். உடலை விட்டு உயிர் பிரியும் சமயம் சுருங்கி காணப்படும் சாயா ரூபம் விரிந்து பெரிதாகும். இப்படி பெரிதாகும் சாயா ரூபம் சிவன் தன்மைக்கு அதிக ஆற்றலை தந்து அது சுருங்கியும் உடலை விட்டு பிரியவும் உதவி செய்யும். இனி சாயா ரூபம் என்ற நிழல் சரீரம் பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி சாயா ரூபம் என்ற நிழல் சரீரம் பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். ஐயா வணக்கம், என்னுடைய பெயர் ஹரிகணேஷ். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஐயா நீங்கள் கருப்பண்ணசாமி வரலாறு, முனிப்பன் வரலாறு அதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க உங்களோட சேனலில். நான் முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன். அவங்களாம் மனிதர்களாக வாழ்ந்து அவங்களோட தியாகத்தினால தெய்வமாக வணங்கப்பட்டு அதுக்கப்புறம் சிறு தெய்வமாயிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே முருகன் எங்களுடைய முன்னோர், எங்களோட மூதாதையர், எங்களோட தலைவன் முருகன், அவர் கடவுளே கிடையாது, அவர் இந்து கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் நான் சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதில் முருகன்கிறது பெரு தெய்வம் தான். அவர் அகத்தியர் காலத்துலேருந்து அருணகிரி காலம் வரைக்குமே அவர் சிவனோட மகனாகவும் கடவுளாகவும் தான் இது பண்ணுறாரு. ஆனால் ஒரு தரப்பினர் இல்லை, அவர் நம்மளோட மூதாதையர், அவர் நம்மளுடைய தமிழர்களோட தலைவர், அவர் நம்ம கூட வாழ்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லணும். நன்றி. சிறு தெய்வம் பெருந்தெய்வம் என்னங்க வித்தியாசம்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெருந்தெய்வம்ன்றது ரொம்ப நீண்ட காலமாக வழக்கில் இருந்து வருவது தான் பெருந்தெய்வம். இங்கே பலியெல்லாம் கொடுக்கப்படாது, கொடுக்க மாட்டாங்க. சிறு தெய்வ கோயில்களில் பலி கொடுக்குற வழக்கம் இருக்கும். இது ரெண்டும் அடிப்படை வித்தியாசம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முருகன் அப்படின்றவர் பெருந்தெய்வம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் முருகனை யார் எப்படி வேணாலும் கும்பிட்டோம், எப்படி வேணாலும் அழைச்சிக்கிட்டோம், உரிமை கொண்டாடட்டும். அதனால் நமக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எப்படியோ, அதாவது ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி, அத்தை பாட்டி தாத்தா இருக்கிற மாதிரி, தம்பி ஃப்ரெண்டு தங்கச்சி அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் உறவுமுறை உரிமை வச்சு கும்பிட்றவங்க இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்டாக நினச்சி பழகிறவங்க, உரிமையாக திட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படி பல விதங்களில் வணங்கப்படுவது உண்டு கடவுளர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க இவங்க எங்கள் தலைவன், எங்கள் சோழர் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. அதில் நமக்கு என்ன பாதிப்பு? அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்னாடியே அகஸ்தியர் முனிவர் காலத்திலேருந்தே முருகனுடைய வரலாறு வருது. இது நம்ம இப்போ அறிவோம். அப்படி இருக்கும்போது அவங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம். எங்கள் தலைவன், எங்கள் முதலாளி, எங்கள் தொழிலாளி, எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கிட்டோம். நாகர்கோயிலிருந்து செந்தில்குமார் அப்படின்றவர் குலதெய்வ கோயிலில் எந்த முறையில் வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தெய்வ வழிபாடுகளை வியாபாரமயமாக்காதீங்க. இப்போ இந்த கேள்வியை பாருங்கள், எந்த முறையில் வணங்கினா அதிக பலன் கிடைக்கும்னு கேட்குறாரு. அதாவது அதுலேயும் லாபம் அதிகம் வரும், எந்த பொருளை விற்றால் லாபம் அதிகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை துணி இருக்குது பாருங்கள். வணங்க வேண்டியது நம்ம கடமை, நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. அந்த அடிப்படையில் எடுத்துக்கோங்க. குல தெய்வங்கள் என்றது பலவாறாக இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. சில குலதெய்வங்கள் பலி கொடுக்கப்படும்,
சில குலதெய்வங்கள் பலியிடாது சைவமாக இருக்கும். அதே சமயத்தில் சில குலதெய்வங்கள் சில குடும்பங்களுக்கு அசைவமாக இருக்கும், சில குடும்பங்களுக்கு சைவமாக இருக்கும். மாறி மாறி செயல்படும். இப்படி பல விதமாக இருக்கும். உங்கள் முன்னோர்கள் எப்படி வணங்குனாங்க, அதாவது சைவ பூஜை பண்ணாங்களா அசைவ பூஜை பண்ணாங்களா அப்படின்றது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. நீங்கள் உங்கள் வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, இல்லை உறவினர்களில் யாராவது முதிர்வாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பங்காளி வீடுகளில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் எப்படி வணங்கப்பட்டதுன்னு. அதே மாதிரி நீங்கள் வணங்கினா தான் நல்லது. அதாவது முன்னோர்கள் காலத்தில் பலி கொடுக்கப்பட்டு இருந்தால் நாமளும் கொடுக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கப்படுறது கர்மா கணக்கில் வராது. என்னுடைய பாட்டன் பலி கொடுத்துருக்காரு, ஆனால் நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது முன்னோர்களுக்கு செய்தது நீங்கள் கடைப்பிடிக்கணும், அது உங்களுடைய கடமை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கார் உங்களுக்கு, அவருக்கு ஒரு ட்ரீட் கொடுக்க விரும்புகிறீங்க, அதாவது ஒரு சின்ன சிற்றுண்டி விருந்து. அதுக்கு அவரை எங்கே கூட்டின்னு போவீங்க? அசைவ ஹோட்டலுக்கு தானே கூட்டின்னு போவீங்க. ஆரிய பவனுக்கு கூட்டின்னு போய் இட்லி கொடுத்தீங்கன்னா அவர் விரும்புவாரா? காரணம், அவருடைய கல்ச்சர் மத ரீதியாகவே மாமிசம் சாப்பிடும் கருத்து பண்பாடு அவங்களது. அவருக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் விருந்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் குலதெய்வத்துக்கும் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் ஒரு இந்துவுமே வருஷத்துக்கு 2 தடவை அல்லது 1 தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும். சில இடங்களில் சிலைகள் இருக்கும், சில இடங்களில் வெறும் பாறைகள் மட்டும் வச்சு வணங்குவாங்க, சிலது மரம் தான் இருக்கும், அந்த மரத்தடியில் செங்கல் வச்சு வணங்குவாங்க. எப்படி முன்னோர்களுடைய பழக்கமோ அதுபடியே நீங்கள் வணங்கணும். குலதெய்வத்துக்கு கோயில் கட்ட போகிறேன்னு சில பேர் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவாங்க. கோயில் கட்டுறதுக்கு அந்த குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும். யார் மூலமாவது அருள்வாக்கில் சொல்லும். அப்படி சொன்னால் தான் நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லைன்னா கட்டக்கூடாது, முயற்சியில் இறங்கக்கூடாது. அடுத்தது பலி கொடுக்கறது மீண்டும் வலியுறுத்துகிறேன். சில கோயில்களில் கூட்டம் அதிகமாக வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரஸ்டீஸ் அங்கே ஒரு பிராமணர் ஒருத்தர் போட்டுருவாங்க பூஜை பண்ணுறதுக்கு. அந்த பிராமணர் வந்த உடனே எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடுவார். இந்த சாமி பலியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்டுவார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுவானோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் 4 கால் பிராணியை கொடுத்தாங்களா இல்லை 2 கால் பிராணியை கொடுத்தாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது உயிரோடு நீங்கள் கோயிலுக்கு விட்டுருணும். வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பலி கொடுக்க விட மாட்டேன்றாங்க, நீ எடுத்துக்கோ, நான் உங்கள்கிட்ட உயிரோடு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அது என்ன வேணாலும் ஆகட்டும். அதாவது பூசாரிகள்ன்றவங்க நடத்துகிற கோயில்கள் அதுதான் நல்லது. பெருந்தெய்வங்களுக்கு தான் பிராமணர்கள் வரணும், குலதெய்வங்களுக்கெல்லாம் வரக்கூடாது. இன்னும் சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது திருப்பதி பெருமாள் பெருந்தெய்வம், அவர் யாருக்குமே குலதெய்வமாக வரமாட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா சிவபெருமான் பெருந்தெய்வம் இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. பெருந்தெய்வம் தான் அவரும். அதாவது திருப்பதியில் இருக்கிறவர் மட்டும்தான் யாருக்கும் குலதெய்வமாக வரமாட்டாருன்னு தான் சொல்கிறேன். இது ரெண்டையும் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு கேட்டால், அதே மாதிரி மற்ற தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்கள் பலருக்கு குலதெய்வமாக இருக்கிறது காணலாம். எனக்கு குலதெய்வம் கரூர் பக்கத்தில் இருக்கிற சாந்தோன்றி பெருமாள் தான் குலதெய்வம். ஆக பலருக்கு இருக்குது. அதே மாதிரி சிவன்னா ஆதிசிவன், கைலாசத்தில் இருக்கிறவர் தான் ஆதிசிவன். அவரை தவிர மற்ற சிவனெல்லாம் குலதெய்வமாக வர்றாங்க. இது ரெண்டுக்கும் அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். ஆக குலதெய்வ வழிபாடுன்றது இந்துக்களுடைய முதல் கடமை. கட்டாயம் அதை தவற விடக்கூடாது. அப்படி தவற விட்டீங்கன்னா குடும்பத்தில் பல சோதனைகள் உண்டாகும். அதை சீக்கிரத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். குலதெய்வ கேள்வி கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு பதில். முதல்ல இந்த கோயில் படத்தை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ போடுற வாய்ஸ் கேளுங்க.
விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தங்களுடைய பழைய எபிசோடு எண் 150, தலைப்பு முற்பிறவி பக்தரை தேடி வந்த தெய்வ சக்தி, வெளியிட்ட நாள் 16/2/2020. அதில் தாங்கள் தெரிவித்திருந்தது என்னவென்றால், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு அன்பரது கனவில் ஒரு தெய்வ சக்தி தோன்றி தனக்கு கோவில் கட்டுமாறு வற்புறுத்தியதாகவும், அவருக்கு தங்கள் சித்தர் ஐயா மூலம் சில ஆலோசனைகளை வழங்கியதாகவும், அவரும் அந்த தெய்வ சக்திக்கு கோவில் கட்ட ஒப்புக்கொண்டதாகவும் கூறியிருந்தீர்கள். அதன் பிறகு நீண்ட நாட்கள் கடந்துவிட்டன. எதேச்சையாக வேறு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது அதில் ஒரு ஐயா இந்த மாதிரி திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு அன்பர் தென்காசி மாவட்டம் மேக்கரை என்னும் கிராமத்தில் வனபத்ரகாளி கோயில் அமைத்துள்ளார் என்ற தகவலை அறியப்பெற்றேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுமே தங்களுடைய பழைய எபிசோடு எனக்கு நினைவுக்கு வந்தது. யூடியூப்பில் அந்த பழைய எபிசோடையும் மீண்டும் பார்த்தேன். அதன் பிறகு நானும் என்னுடைய நண்பர்களும் தென்காசிக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதை ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த மேக்கரை கிராமத்திற்கு சென்று இயற்கையான ரம்யமான சூழலில் அமைந்துள்ள அந்த காளி மாதாவின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தோம். இதை அறியும் நமது யூடியூப் அன்பர்கள், வாய்ப்பும் ஆர்வமும் உடையவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று காளி மாதாவை தரிசனம் செய்யலாம். இதை வெளிப்படுத்திய தங்களுக்கும் சித்தர் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வணக்கம். என்னுடைய பெயர் வீரபத்திரன், நங்கவல்லி, சேலம் மாவட்டம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.